உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திருச்செந்தூரில் முருகனுக்கு பெருமை சேர்த்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் அறிவிக்கப்பட்டபடி 5 கோவில்களில் 1 லட்சம் பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பவானி அம்மன் கோவிலில் அவர் தொடங்கி வைத்தார். அதன்படி பக்தர்களுக்கு தாலி, குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. உகந்த விழாக்களான திருவிழா காலங்களில் அந்தந்த தெய்வங்களுக்கு தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு துறையின் சார்பில் பக்தர்கள் மனம் குளிர புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற எங்களுடைய உயிரினும் மேலான தமிழக முதல்வர் அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுக்கு துறையின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுமார் 5 திருக்கோயில்களில் ஆடி மாதத்தில் 1 லட்சம் பேருக்கு மங்கள பொருட்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோயில் துவங்கியிருக்கின்றோம். அதேபோல் 10 திருக்கோயில்களில் கூழ் வழங்குதல் நிகழ்ச்சியையும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோயிலில் தொடங்கியிருக்கின்றோம். இப்படி தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமையண்ணன் கோவிந்தராஜ் அவர்களையும், இந்த மாவட்ட கழக செயலாளர் ரமேஷ் அவர்களையும், எடுக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் அது சிறுவாபுரி என்றாலும் சரி, அல்லது பெரியபாளையத்தம்மன் கோயில் என்றாலும் சரி, திருத்தணி என்றாலும் சரி, அனைத்திற்கும் திருக்கோயில் வளர்ச்சிக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உதவியாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய பழனி அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமணி அவர்களுக்கும், இந்த பெரியபாளையத்தம்மன் கோயிலுடைய வளர்ச்சிக்கு முழு நேரமும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு பணியாற்றி வருகின்ற அன்பிற்கினிய பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் அன்பு தம்பி லோகமித்ரா அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக அன்பிற்கினிய மூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் துறையின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் 15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கு மறைந்த அம்மா சேதுரத்னம் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு சிறுக சிறுக பெருந்தொகையை இந்த திருக்கோயிலுக்கு சேர்த்து வைத்திருந்தார். கடந்த காலத்தில் திருப்பணிகளுக்கு அனுமதி கேட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அனுமதி கிடைக்காத சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தற்பொழுது 10 பணிகள் 173 கோடியே 58 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் முக்கியமான பணி பக்தர்கள் தங்கும் விடுதி 76 கோடியிலும், வரிசை மண்டபம் 26 கோடி ரூபாய் செலவிலும், அன்னதான கூடம் 25.50 கோடி செலவிலும், சுகாதார வளாகம் 7 கோடி செலவிலும், பக்தர்கள் தங்கும் மற்றொரு விடுதி 21 கோடி ரூபாய் செலவிலும், 3ஆம் பிரகாரம் மதில் மற்றும் மண்டபம் கட்டுகின்ற பணிக்கு 6 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவிலும், அதேபோல் ராஜகோபுரங்கள் 7 நிலை 1, 5 நிலை 3 என்று 10 கோடியே 43 லட்சம் ரூபாய் செலவிலும், உபசன்னதிகள் 1.60 கோடி ரூபாய் செலவிலும் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரலாறு காணாத அளவிற்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் 17 திருக்கோயில்கள் மேற்கொள்ளப்பட்டு அண்மையில் திருச்செந்தூரில் தமிழ்கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்த்த ஆட்சி இந்த ஆட்சி என்ற வகையில் வரலாறு காணாத பல லட்சம் மக்கள் கூடிய போதும் சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படாமல் வருகின்ற பக்தர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் உணவு, மருத்துவ வசதி, கழிப்பிட வசதி, போக்குவரத்து வசதி என்று அனைத்து வகையிலும் இந்த ஆட்சியுடைய திறமையை வெளிப்படுத்திய திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சான்று என்றால் சமீபத்தில் நடந்து முடிந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை ஒரு உதாரணமாக, ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்காக அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயிலை வருகின்ற பக்தர்களுக்கு போக்குவரத்து வசதிக்காகவும்,
அவர்களுடைய வாகனங்களை நிறுத்துமிடமாகவும் சுமார் 6.76 ஏக்கர் இடம் நிலம் கையகப்படுத்துகின்ற பணி நடைபெற்று அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்குண்டான 19 கோடி ரூபாயை திருக்கோயிலிருந்து வழங்க இருக்கின்றோம். அந்த பணியும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முழுமையாக நிறைவு பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு மட்டுமல்லாமல் திருவிழா காலங்களில் திருத்தணி அருள்மிகு முருகப்பெருமான் திருக்கோயிலில் கட்டணம் ரத்து. திருப்பரங்குன்றத்தில் சமீபத்தில் நடைபெற்ற குடமுழுக்கின் போது 2 நாட்கள் கட்டணமில்லா தரிசனம். குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால், திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்த பெருமக்களுக்கு குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால். ஏற்கனவே நடைபெற்று வருகின்ற அன்னதான திட்டத்தில் வடை பாயாசத்துடன் கூடிய அன்னதான திட்டமாக இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதோடு சேர்த்து இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த மங்கள பொருட்களை பெறும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் மனம் குளிர்வார்கள் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.